வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் வசித்து வருபவர் கார்த்திக் சுந்தரி தம்பதியினர். இவர்கள் இருவரும் கூலி வேலை செய்து வருகிறவர்கள். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மணிகண்டன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 2வது மகன் கருப்பசாமி 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அந்த பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அந்த 2வது மகன், அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த 2வது மகன் கருப்பசாமி வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று காலை வீட்டில் பெற்றோர் மகனுக்கு உணவளித்து விட்டு இருவரும் தங்களது அந்த கூலி வேலைக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் தான் தனியாக இருந்த கருப்பசாமி விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாயமான சிறுவனுடைய கழுத்தில் தங்கத்தாலான செயின் மற்றும் மோதிரம் அணிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள இந்த பகுதியில் பள்ளி மாணவன் மாயமானது குறித்து உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர், போலீசார் என பலரும் விடிய நேற்று முழுவதும் தேடி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த அவர்களுடைய வீட்டினுடைய அருகில் உள்ள வீட்டின் மொட்டை மாடி பகுதியில் மாயமான கருப்பசாமி அந்த சிறுவன் சடலமாக கிடந்துள்ளதை பார்த்துள்ளனர். இந்த அக்கம்பக்கத்தினர் அந்த சிறுவன் மொட்டை மாடியில் இருந்து கிடப்பதை உறுதி செய்து போலீசாருக்கும் பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சிறுவனின் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து பரிசோதனை செய்த அந்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து 6 மணி நேரம் ஆகிவிட்டது என்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் மருத்துவமனையில் சிறுவனினுடைய உடலை பார்த்து கதறி அழுதனர். மாயமான சிறுவன் நகைக்காக கருதப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த இடத்திலேயே கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதனும் அந்த இடத்திற்கு உடனே சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த நிலையில்தான் தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் அவர்களும் அந்த நிகழ்விடத்திற்கு வந்து நேரில் அந்த சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணையை நடத்தி வருகின்றார். இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள இந்த சோகமான சம்பவம் குறித்து மிகப்பெரிய ஒரு அச்சமும் ஒரு இதுவும் ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த சிறுவன் அந்த இடத்தில் நேற்று காலையிலிருந்து காணாமல் போயிருக்கிறார். நேற்று இரவு முழுவதும் உறவினர்கள் அனைவரும் யாரும் தூங்கவே இல்லையா. அந்த இடத்தில் முழுவதுமாக சல்லடை போட்டு தேடியுள்ளார்கள். ஆனால் அந்த சிறுவன் கிடைக்கவில்லை. ஆனால் அதே மொட்டை மாடியில் நேற்று இரவு அவர்கள் எல்லாம் டார்ச் லைட்லாம் அடித்து அந்த இடத்தில் தேடி இருக்கிறார்கள். அந்த இடத்தில் இல்லை. ஆனால் இந்த அதிகாலையில் அதே இடத்தில் ஒரு சத்தம் கேட்டிருக்கிறது. மேலே டப்புன்னு சண்டை கேட்டதாம். உடனே அங்கே ஏதோ சத்தம் கேட்டதே என்ன என்று ஓடி போய் பார்க்கும்போது அந்த இடத்தில் அந்த சிறுவன் சடலமாக கிடந்துள்ளான். எப்படி இந்த சிறுவனுடைய உடல், அதாவது இரவு போலீசார் தேடி இருக்கிறார்கள், உறவினர்கள் எல்லாம் தேடி இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் இல்லாத உடல் அந்த விடிய காலம் மட்டும் அந்த இடத்திற்கு எப்படி வந்தது என்பதுதான் சந்தேகமா இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் என்ன நடந்தது, அந்த இடத்தில் உள்ளவர்கள் தான் செய்தார்களா, வேறு எங்கிருந்தால் செய்துவிட்டு அந்த இடத்தில் உடலை போட்டுவிட்டு சென்று விட்டார்களா என்பது குறித்த தகவலும் இல்லை. மற்றும் அந்த சிறுவனுடைய கழுத்தில் அணிந்திருந்த நகைகளும் அவனுடைய கழுத்திலோ கையிலோ இல்லை. எனவே இது என்ன காரணத்துக்காக நடந்தது என்பது குறித்து இப்பொழுது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வீட்டினுடைய அந்த மொட்டை மாடியினுடைய அந்த சிறுவனுடைய வீட்டின் அருகில் உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட ஒரு குடும்பங்களை அந்த போலீசார் அந்த இடத்திற்கு கொப்பம்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு வைத்து விசாரித்து இருந்தார்கள். இப்பொழுது ஒரு 2 பேர் மீது மிகவும் சந்தேகமா இருக்கிறது என்பதாக கூறி அந்த 2 பேரையும் மட்டும் விசாரித்து வருகின்றனர். என்ன நடந்தது என்பது இன்னும் சரியான முடிவுக்கு வரவில்லை. அதற்கான தகவல் வந்தவுடன் தெரியப்படுகிறது. நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மாயமான 5ஆம் வகுப்பு மாணவன் வீட்டின் அருகே உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த முக்கிய தகவலை எமது செய்தியாளர் ராஜா சாலமன் வழங்கிட கேட்டு விரிவான தகவலை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.